மாப்பிள புஷ்பா வந்துடுச்சு, நீங்களே அதுகிட்ட கேட்டுங்க. நீங்களே கேட்டுருங்க மாமா. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, என் ஃப்ரெண்டோட மகன் டாக்டர் சுப்பிரமணியன் அமெரிக்கால இருக்கிறான்னு சொன்னேனே, அது இவர்தாம்மா. இவர் தான் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்கால போய் செட்டில் ஆகலன்னு மாப்பிள்ள சொல்றாரு. அது என் பொண்ணுகிட்டயே கேட்டுங்கன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டேன். சரிதானம்மா? சரிதான்ப்பா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. அப்பா, மாப்பிள்ளைக்கு அல்வா கொடுத்து அனுப்புறேன், உங்க கையாலேயே கொடுத்துருங்க. எந்த ஊர் அல்வா மாமா? பாம்பே அல்வா மாப்பிள்ள. நீ தோழர்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க, ஆனா ஆண்டவன் என் வாழ்க்கையில விளையாடிட்டான். ஏன் இப்பெல்லாம் பேசுற? எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கே போய் கவலைப்படுற? ஜமாய் நினைச்சவன் கிடைச்சிருந்தா ஜமாய்ச்சிருக்கலாம். நீதான் தபாச்சிட்டியே. ஆட நினைச்சவன் கிடைக்கலாம் என்ன, கிடைச்சவன் நினைச்சுக்க சந்தோஷமா வாழ வேண்டியதானே, அதான வாழ்க்கை. கிடைச்சவன் வாழறவனா இருந்தா வாழ்ந்துடலாம். அவன் தான் போறவனா இருக்கானே. எங்க போறான்? மேல. அவனுக்கு கேன்சர். எங்க அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு புத்துநோய்க்காரனுக்கு கட்டி வைக்க போறாரு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த புத்துநோய் விஷயம் எனக்கு தெரியாதுன்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு என் வேதனையெல்லாம் நான் அடுக்கிட்டு இருக்க. நல்ல கவனி, அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த தோழர்களோட சேர்ந்து ஜவ்வு மிட்டாய் தின்னுக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. நாளைக்கு கல்யாணம். 7வது நாள் நான் விதவை ஆயிடுவேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன், உன் கையால தாலியை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. நான் விதவையானதும் நான் கட்டுற முதல் வெள்ளப்புடவையாவது உன் கையால கூட ஒரு ராஜா வர்ணோ துர்வந்தே ஜோ பிரகஸ்பதி துர்வந்த இந்திரா. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அவரை இன்னும் காணுமே. மந்திரியை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிருக்காருமா, இப்ப வந்துருவாருமா. இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ஏ ஒய், கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக, கெடுக்கிறதுக்காக இல்ல. நான் கேட்டுக்கிட்டேங்கிறதுக்காக ஏழையோட நிலைமையை புரிஞ்சு ஊருக்கு கல்வியை இலவசமாக்கின பொண்ணு, பணக்கார பொண்ணுனாலும் பண்பான பொண்ணு, குழந்தைங்க மேல அன்பான பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். பாத்துறேன் ஒரு கை, இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன். ஏன் தம்பி நடத்த விட மாட்டேன்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்ன, இவர் ஐயரா இல்லையா? எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன தம்பி சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் இல்லாம பேசுறேன். கேன்சருக்கு இந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் இல்ல? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷல் கேன்சர் வரையா? மாப்பிள்ள மரியாதை இடத்த காலி பண்ணிடு, இல்ல அடி பின்னிடுவேன். டேய், என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? டேய் 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 விடுடா. டேய் விடுடா. இல்லடா. டேய் டேய் பசங்களா, ஏங்கப்பா. ஏன்பா தம்பி, இது என்ன கல்யாண வீடா இல்ல கண்மணி பூங்காவா? என்ன தம்பி நடக்குதுங்க? ஐயா, இந்த பொண்ணோட அப்பன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணை ஒரு புத்துநோய்க்கான கட்டி வைக்க போறான். அதுக்கு உங்க கையால் தாலி எடுத்து கொடுக்கணுமா? சொல்லுங்க தம்பி, நானும் 5 பொண்ணு பெத்தவா. நான் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன். இல்லையா தம்பி, ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. என்னத்த புரியல? இந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்கு. அட அந்த பொண்ணு ராசி அப்படிதான்பா, ஏற்கனவே எல்லா ஏற்பாடு பண்ணி 2 வாட்டி கல்யாணம் நின்னு போல. நானே அதை மறந்துட்டேன். அண்ணன் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கூட்டம் அலையும் போது எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. எந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்தாலும் ஏன் பொண்ணு மேலே பழைய போடுறீங்க? 3வது தடவையும் கல்யாணம் நின்னு போச்சு. இனி இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது. அதோட தலையெழுத்து அவ்வளவுதான். என்னையா பெரிய தலையெழுத்து? ஒரு ஆம்பளை நினைச்சா ஒரு பொண்ணு என்ன கஷ்டத்துல இருந்தாலும் தலையெழுத்து மாத்த முடியுமா? பாருங்க பாருங்க, இப்போ பாருங்க என்ன பெரிய தலையெழுத்து. தலையெழுத்தா மாத்த முடியாதா? இப்ப என்ன சொல்றீங்க? என்ன நடந்துதுங்க? நீங்க லேட்டா வந்ததால
மூர்த்த நேரத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சு. ஆனா மாப்பிள்ளை தான் மாறி போச்சு. என்ன முறைக்கிறீங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கேன்சர்காரனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க பாத்தீங்க. நான் காப்பாத்திட்டேன். கேன்சர் காரணம் அவன் கேன்சருக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டரா? எது? அவன் டாக்டரா? அந்த மூதேவி அதை முன்னாலேயே விளக்கமா சொல்லி இருக்க வேண்டாமோ? லொக்கு லொக்குன்னு 2 வாட்டி இருமினா நானும் நம்பிட்டேன். ஏண்டி மாப்பிள்ளை கேன்சர் நீதானே சொன்னேன்? யோ ஏயா இப்படி பிளேட்டை மாத்துற? நாம 2 பேரும் கட்டி பிடிச்சத அப்பா பாத்துட்டாரு. அதனால வேற மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்றாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? கவலைப்படாத புஷ்பா கண்ணு, மணமேடையில மாலையோட உட்காந்துரு, அங்க வந்து ஏதாவது ஒரு டிராமா பண்ணி உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னல. இதுக்கு மேல நாம இங்க நின்னா உங்க மாமனார் டென்ஷன் ஆயிடுவாரு. வாங்க போலாம். நான் கொடுத்த அதிர்வில எங்க அப்பாவே அப்செட் ஆகி நின்னுட்டாரு. நீங்க எதுக்கே குறுக்க வரீங்க? ஆசைப்பட்ட உள்ளங்களை வாழ விடுங்கயா. மேடம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு அப்பாவி. இவன் தான் உங்களை ஏமாத்திட்டான். நான் ஏமாத்தினடா? இவ 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 அப்பாவியாடா? மச்சான் உங்களுக்கு டென்ஷன் வந்துருச்சுன்னா அடிக்காம இருக்க மாட்டீங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க நொச்சுன்னு 4 அடி அடிச்சுட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. வரேன். எனக்கு வாழ்வு கொடுத்த பச்சை கொடியை கொடுத்துருங்க. நான் வரேன். சொல்டா. நான் ஏமாத்தினா? இவ இவ அப்பாவியா? இவ கிடையா கையா போடா. என்ன இப்ப சொல்டா. நான் அவளை ஏமாத்தானடா? ஏன்டா டென்ஷன் பண்றீங்க? ஏய் பொய் சொல்லி ஏமாத்தி தாலி கிட்ட வச்சு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்ட நீ. ஒரு நிமிஷம். உனக்கு கொஞ்சம் பால் இருக்கு, தேவைப்பட்டா எடுத்து குடிச்சுக்கோ. தாலி கட்டிட்டான், தனி ரூமுக்குள்ள வந்துட்டான், மடங்கிடுவானு நினைக்கிறேன் நீ. இல்லையா, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு எனக்கு தான் இப்படியே தான். நீ டென்ஷன் ஆகி தலகாணி பெட்ஷீட்டை தூக்கிக்கிட்டு வெளியே போயிடுவ. நான் இங்க தனியா படுக்கணும். அது என் தலையெழுத்து. அதுக்கு இந்த கூறப்படுவ உனக்காக தான் புடவை ஜாக்கெட்லாம் மாட்டிக்கிட்டேன். நீ பக்கத்துல வராததுனால நான் போய் தூங்க போறேன். சரி, நீ வெளியே படுத்துக்கோ, நான் தூங்க போறேன். இது ஏன் வீடு? நான் இதுக்கு வெளியே படுக்கணும். சரி, நீ இங்கேயே படுத்துக்கோ. பால் வீணா போகுது, குடிச்சிட்டு போடு.
நல்லா தூங்கிட்டேன். அது ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளையா கேளு, நீ தப்பாவே கேளு, நான் நல்லாவே எடுத்துக்கிறேன். கேளியா. இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட? ஏயா 5000 ரூபாய்க்கு பூ வாங்கி 5 பேர் ராத்திரியும் பகலுமா நின்று அலங்காரம் பண்ணி வந்து படுத்துக்கோன்னு உன்னை கூப்பிட்டா 1.5 மணி நேரமா சும்மா கடந்துட்டு இப்ப வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேக்குறியே? யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? என்னையா? எதுக்கு வந்து சொல்ற? உட்காரியா. உட்கார்ந்தா கோபமா தான் இருப்பேன். படியா. ஏயா, என் மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்ட எனக்கியா ஒன்னும் தெரியாம மாதிரி நடிச்ச? நேரத்தையோட இப்படி வாயா போய் கொடுத்தாலும் சரி, இன்னையில இருந்து நம்ம புருஷன் மரியாதை பண்ண. சரிடா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேம்மா. நீ கல்யாணமாயி போனதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீ கவலையப்படாதம்மா. அவர் வெளிப்பார்வைக்கு தான் டென்ஷன் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமைசாலி. நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு கோவமே வர மாட்டேங்குதுமா. என் மனசை அவர் மதிக்கிறாரு. என்னோட ஒவ்வொரு அசைவையும் அவர் ரசிக்கிறாரு. அப்பா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு.